கேஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்விட் கேம் தான் பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப ஆசை ஸ்விட் கேம் பார்க்கணுன்னு. ஸ்விட் கேமுக்கு வந்து நான் ஸ்விட் கேம் 2 வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு. அது வந்து நான் வந்து அதில் வந்து இன்னொரு வீடியோ போட்டுப்பேன் பாருங்கள், நீங்கள் பார்த்துருந்தா அதை வேணால் நான் சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப பழசு ஸ்விட் கேம் 1 தான் போட்டிருக்கேன். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா ஸ்விட் கேம் தான் பார்க்க போகிறேன். ஸ்விட் கேமில் நம்மளுக்கு நிறைய பிடிச்ச கேம்ஸ் இருக்கும். எப்படி அவுட் ஆவாங்க அதே மாதிரி லவ்லி ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் அவங்களோட கைடு வந்து சொல்கிறாங்க, இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லோரும் தயாராக இருந்துக்குங்க, ஏன்னா நிறையா பேர்த்தோட உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எக்ஸ்பெக்டே பண்ணல நீங்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்து ரொம்ப நன்றி. நீங்கள் இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்ததுக்கு ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு see them. நான் என்ன பண்ணணுன்னு தெரில. நான் உங்களுக்கு நிஜம்னு உங்களுக்கு ஒரு பாராட்டு தான் சொல்லணும். என்ன ஒரு வெறும் 45 வீடியோ தான் போடுறேன், அதுக்கு வந்து எனக்கு அர்த்தம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு see them. நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தீங்கன்னா வேணால் நீங்கள் வேணால் என்னை நேரில் பார்க்கலாம். வேணால் நான் உங்களுக்கு வேணால் ஒரு இந்த இதுலேயே நான் நம்பர் கொடுத்தேன், வேணால் நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம் கைஸ். அப்புறம் நம்ம கேம்குள்ளே போனால் ரொம்ப நாள் பேசிட்டே இருக்கக்கூடாது. கேம்குள்ளே போயிட்டு டவர் வந்து என்ன இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஆனால் யாரும் இதில் லவ்லிக்கு மட்டும் ஒரு நினப்பு வருது, என்ன இது என்னமோ ஒரு வேலை ஷேப் கட் பண்ணுறதா இருக்குமோ அப்படின்னு சொல்லணும்னு நினச்சா இருந்தாங்க. அது வந்து உண்மையாகவும் ஒரு பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாமே பார்த்து ஸ்கொயரு ரெக்டாங்கலாக சர்க்கிளாக அவங்க சொல்லுவேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த செகண்டே லவ்லிக்கும் டவருக்கும் மைக்கிற்கும் ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. அப்புறம் வந்து லவ்லிக்கு ஒரே மண்டை குழப்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் என்ன ஆகுறதுன்னு தெரியாமல் அவன் ஃபஸ்ட்டு போய் நல்ல ஷீட்டாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீட்டை அப்படின்னு அவன் கேட்குறேன். இல்லை நல்ல ஷேப்பாக தரணும் அப்படின்னு சொல்கிறேன். கண்டுபிடிச்சேன். அதில் கண்ணை முடிக்கிட்ட அடுத்த செகண்டே சார் கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டம்தாங்க. சார் எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தான். உடைக்கிறது எல்லோரும் இங்கே பாருங்கள், ஒரு ஆயுத பக்கத்தில் இருக்கிறான். எல்லோரும் ஆனால் இது டவரு, ஐயோ டவரு இங்கே டவருங்கடா, மைக்கு நிற்கிறா டவரு. அவங்க உட்காந்துக்கலாம் பார்த்து ஊஞ்சல்ல அட ஏன் டவரு நீ மட்டும் நல்லா சவுண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு லவ்லி வந்து அந்த கதையை முடிச்சுட்டாங்க. தேங்க்யூ ஃபார் ஸ்கிப் த எண்டிங். நான் வந்து உங்களுக்கு இது வேணால் பார்ட் 2 பார்ட் 3 போடுறேன். ஏன்னா இது வந்து நான் ஒரு மினி வ்ளாக் தான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் தான் போட்டுப்பேன். ஆனால் இப்போ மட்டும் நான் புதுசாக ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸாக போட்டுக்கிறேன், கொஞ்சம் மினிட்ஸாக போட்டுக்கிறேன். எனக்கு வந்து உடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இது நான் எடுத்தோடனே நான் முடிச்சிட்றேங்க. அப்புறம் வந்து ஸ்டார் உடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறது இல்லாமல் அது இப்போ உள்ள ஸ்க்ராட்ச் உழுக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அடுத்த செகண்ட் அவன் பயந்துட்டான். மினிட்ஸை போட்டு அவ்வளோதான் இருக்குதானே பயந்துக்கிட்டான். அப்புறம் பண்ண கொஞ்சம் நல்லா உடைய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் உடையிற ஸ்டேஜுக்கு போகிற எடுத்து செகண்டே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா ஸ்க்ராட்ச் விழுந்துடும். ஆனால் பாருங்கள், நம்ம ஸ்க்ராட்ச் விழுந்துச்சு ரொம்ப பயந்துட்டான். நல்லா ஒரு ஸ்க்ராட்சா அப்படின்னு சொல்லிட்டு லவ்லி விட்டுட்டாங்க. நான் தான் கொஞ்சம் பயந்துட்டுருப்பேன். இவனும் பண்ணிட்டு தான் பாருங்கள் சர்க்கிள். சரி கேஸ், பை கேஸ்.